இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்தனார் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வவுசி கருவாடு பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம். ஏன்னா இது கருவாடு பண்ணை கூட சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் ஒரு பக்கம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதுபோக கருவாடு ஒரு பக்கம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கருவாடும் விற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கிடைக்காத கருவாடு எதுவுமே கிடையாது. மீனில் எத்தனை வகைகள் இருக்கோ அத்தனை வகைகளும் கருவாடு சுத்தமாக க்ளீன் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல்லையும் கிடைக்கும், சில்லறையும் கிடைக்கும். அரை கிலோ 1 கிலோ இந்த மாதிரி நீங்கள் எடை போட்டு கேட்டிங்கன்னா உடனே கொடுப்பாங்க. கருவாடும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எல்லா கருவாடுமே சுத்தமாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடை சுத்தமாக க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுபோக பக்கத்தில் மாசி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே பேக் பண்ணி தான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு கருவாடு வேணுன்னா நேராக இங்கே நம்ம அந்தனார் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வவுசி மார்க்கெட்டுக்கு வாங்க. விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே கிடைக்காத கருவாடு எதுவுமே கிடையாது, எல்லா கருவாடுமே கிடைக்கும். பார்த்த உடனே நம்மளே வாங்கிட்டு போய் உடனே சாப்பிடணும் போல் இருக்கும். ஏன்னா கருவாடை வந்து விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்போம், சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது. நம்ம ஒரு கடையிலையும் போய் என்னென்ன கருவாடு இருக்குன்னு தான் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கருவாடுமே ஒரே இடத்துல கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன கருவாடு என்னென்ன ரேட்டில் விற்பனை பண்ணுறாங்க என்னென்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாறை, வெலை மீன் இந்த மாதிரி கருவாடை தான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நான் மற்ற கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கடையிலும் ஒரு கருவாடு தான் விற்பனை பண்ணுவாங்க. இங்கே வந்து எல்லா கருவாடுமே ஹோல்சேல்லையும் விற்பனை பண்ணுறாங்க. உங்களுக்கு மொத்தமாக வேணால் கூட இங்கே வந்து வாங்கிட்டு போய் நீங்கள் விற்பனை பண்ணலாம். இப்போ கையில் அண்ணன் வச்சுருக்க வந்து சீலா கருவாடு. வாங்க, இது தூத்துக்குடி விஓசி மார்க்கெட்டு கருவாட்டு கடை. இங்கே வாங்க, நீங்கள் வரிசையாக எல்லா கருவாடையும் பாருங்கள். இது டேம் குஞ்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சின்ன நெத்திலின்னு சொல்லுவாங்க, நெய்த்தூளின்னு சொல்லுவாங்க. இதனுடைய விலை வந்து கிலோ வந்து 330 ரூபா. இது வந்து சளி பிடிச்சவங்க சாப்பிட்றதுக்கு நல்ல நெத்திலின்னு சொல்லுவாங்க. துண்டு கருவாடு இது நல்லாயிருக்கும், குழம்புக்கெலாம் போட்டால் சூப்பராக இருப்பான். இது கிலோ வந்து 300 ரூபா. இது கனவா கருவாடு, இது கடுமா கருவாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கனவா கருவாடு. இது கிலோ வந்துட்டு 200 ரூபா. இது ஒரு வகையான நெத்திலி, இது கடல் நெத்திலி. இந்த நெத்திலி கிலோ வந்துட்டு 300. இது மாந்தல் கருவாடு. இது மாந்தல்னு சொல்லுவாங்க, அடல்னு சொல்லுவாங்க, ஒத்தக்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது மலையாளிகள் நல்லா விரும்பி சாப்பிட்ற கருவாடு. இது வந்துட்டு கிலோ வந்துட்டு 300. இது ஒரு வாழை, இது ஒரு கடுமா கருவாடு, இது ஒரு கனவா. இது கொஞ்சம் பெரிய கனவா. அதிலேருந்து இது விலை வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா வரும். அடுத்தாப்புல இது காராப்பூச்சி, டெலிவரி ஆனவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு கருவாடு. எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். இதில் புரோட்டீன் வந்துட்டு அளவுக்கு அதிகமான முறையில் இருக்குது. அதனால தான் பிராய்லர் கோழிகளுக்கெல்லாம் இதை கொடுக்குறாங்க. இது சென்னாகோனி பாக்கெட்டு, இது கால் கிலோ பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டுன்னு விலை வந்துட்டு 90 ரூபா. குவாலிட்டியான நெத்திலி, இதனுடைய விலை வந்துட்டு ஒரு கிலோ 350 ரூபா. வகையான ஹெட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நெத்திலியை. இந்த நெத்திலி வந்துட்டு கோவா நெத்திலின்னு சொல்லுவாங்க. இந்த நெத்திலி எப்பொழுதும் கிடைக்க மாட்டதில்லை. இதனுடைய விலை வந்துட்டு கிலோ வந்துட்டு 600 ரூபா. இது அயலை கருவாடு. இந்த அயலை கருவாடை வந்துட்டு சென்னை அங்கிட்டு உள்ளவங்க காணாங்கழுத்தின்னு சொல்லுவாங்க. இது கிலோ வந்துட்டு 150 ரூபா. இது ஊளி கருவாடு. இது சென்னைக்காரங்க வந்துட்டு சீலா கருவாடுன்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடியில் இது ஊளின்னு சொல்லுவாங்க. இதனுடைய விலை வந்துட்டு 250. இது மாசி கருவாடு. இது சூறை கருவாடை அவிச்சு காய போடுறது. இது மாசி கருவாடு. இது வந்து சம்பல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனுடைய விலை வந்துட்டு 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரையும் விலை இருக்குது.
இது மாசி கருவாடினுடைய தூள். அதை வந்து கட்டியாக உள்ளதை வந்து இந்த கட்டையை தான் வந்து இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது இடிக்க முடியாதவங்க இந்த பேக்கெட்டை வந்துட்டு உபயோகம் பண்ணுறது நல்லது. இது ஊறுகாய் வகைகள். எல்லா வகையான ஊறுகாய் இருக்குது. கனவா இருக்குது, மீன் இருக்குது, கருவாடு இருக்குது, எல்லா வகையான இது இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஊறுகாய் வேணுமோ அத்தனை ஊறுகாய் இருக்குது. இதனுடைய விலை வந்துட்டு 140 ரூபா. இது பால் சுறா கருவாடு. இது வந்துட்டு டெலிவரி ஆனவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு கருவாடு. பால் சுரக்கும் தன்மை கொண்டது. இதில் வந்துட்டு கால்சியம் சத்தும் இருக்குது, புரோட்டீனும் இருக்குது. இதனுடைய விலை வந்துட்டு 400 ரூபா. இது எல்லாமே இது சால மீன் கருவாடா? இது சால கருவாடு. கிலோ வந்து 150 ரூபா. ஒரு கிலோ 150 ரூபா. முன்னாடி எண்ணிக்கையில் கொடுத்தோம், இப்போ எண்ணெய் முடிய. இது பாறை கருவாடு. இது வந்து லேனா பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த பாறை வந்து நல்ல ஒரு சுவையான ஒரு மீனுக்கும் நல்ல சுவையாக இருக்கும், கருவாட்டுக்கும் நல்ல சுவையாக இருக்கும். இதனுடைய விலை வந்து 430 ரூபா. இது ஷீலா கருவாடு. தூத்துக்குடியில் இதுக்கு பேர் ஷீலா கருவாடு. மற்ற ஊர்களில் இது நெய் மீனும் சொல்லுவாங்க, வஞ்சரமும் சொல்லுவாங்க. இதனுடைய விலை வந்து கிலோ 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரையும் இப்போ போய்கிட்டு இருக்குது. இதனுடைய சைஸுக்கு தகுந்தாப்புல இதனுடைய ரேட்டு. இன்னொரு பக்கம் கரையிறது கரையாது, 2 விதமான பக்குவத்தில் இருக்குது. கரையிறது விலை கூடுதல், கரையாத கருவாடு விலை குறைவு. இது வந்து மொரல் கருவாடு. அதாவது இதுக்கு இன்னொரு பேருன்னு சொல்லுவோம், தொண்டன் கருவாடுன்னு சொல்லுவோம். இது வந்து மீனுக்கு சுவையாக இருக்காது, ஆனால் கருவாட்டுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். முள்ளுகளும் குறைவாக இருக்கும். நல்ல ஒரு சுவையான ஒரு கருவாடு, ரொம்ப சூப்பரான கருவாடு. இதனுடைய விலை வந்துட்டு 200 ரூபா. உங்களுக்கு தேவையான எல்லா கருவாடும் எங்கள்கிட்ட இருக்குது. எல்லா கருவாடும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவாடு இருக்குது. நல்ல ஒரு ரேட்டும் கணிசமான விலையில் இருக்கும். நல்ல கருவாடாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய அட்ரஸ் வந்துட்டு விஓசி மார்க்கெட் தூத்துக்குடி. அது போக எங்களுடைய நம்பரை வந்துட்டு இதில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்குருங்க.